லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கும் வசதிக்கும் நீ இப்படி எல்லாம் போய் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா? இல்ல வினய், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சரிம்மா, நீ சொன்னாலும் சரியாதான் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ், அந்த அட்மாஸ்பியர், அதுல எல்லாத்துலயுமே நான் என்னையே மறந்துட்டேம்மா. இன்னும் சொல்ல போனா எனக்கு அங்க மித்ராவோட நினைப்பு. அட என்ன வினய், நீ எந்த வேலை செஞ்சா என்ன? எல்லாம் வேலைதான். நீ மனசு மாறி பழைய மாதிரி ஆயிடுவேனா அந்த வேலைக்கு நீ போ வினய். அம்மா உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லம்மா, உனக்கு பிடிக்காத எதையும். பரவாயில்ல வினய், அதான் அம்மா சொல்றேன்ல, நீ அந்த வேலைக்கு போ. அதுதான் உனக்கு சரியா இருக்கும். மா, பயங்கரமா பசிக்குதுமா. ப்ளீஸ்மா, சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன். அருண், நீயும் வா. நான் வரேன். யோ, என்னையா மாம்சு, எப்பவுமே ஏதாவது லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? வை மேன் சைலண்ட்? ஏண்டா, யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் கார் டிரைவர் வேலை பார்க்கணும்னு உனக்கு தலையெழுத்தாடா? ஓ, பார்த்துட்டியா நீ? இதை பாடுறா, உன் மாமா நான் சொல்கிறேன், அந்த வேலைக்கெல்லாம் நீ போகாத, அவ்வளோதான். இல்லை மாம்சு, மித்ரா பக்கத்துலையும் என் பையன் விக்ரம் பக்கத்துலையும் என்னால் எப்பவுமே இருக்க முடியும்னா நான் எந்த வேலையை வேணா செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். டே மாப்பிள்ள, சொன்ன கேள்றா. மாம்ஸ், இங்கே பாரு, இது நமக்குள்ளே இருக்கட்டும். இந்த விஷயம் மட்டும் வெளியில கசிஞ்சுது, கொன்றுவான். டே மாப்பிள்ள, இவ்வளோ நாள் அக்காவுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை மறைச்சிட்டோம். இனிமேலாவது அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. யோ மாம்சு, மித்ரா என்னை இன்னும் ஏத்துக்கவே இல்லையா? ஏற்கனவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் அவங்க கிட்ட போய் மித்ரா இன்னும் உயிரோடு தான் இருக்கா, நான் அவளுக்காக தான் அந்த வீட்டில் டிரைவராக சேர்ந்துருக்கேன்னு சொல்லி மேலும் மேலும் நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல மாம்ச. இப்போ அம்மாவை பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. 6 வருஷம் கழிச்சு இப்போதாயா அவங்க முகத்தில் கொஞ்சமாவது சந்தோஷத்தை பார்க்குறேன். ஏயா இந்த சந்தோஷத்தை கெடுக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலடா. எவ்வளோ நாளைக்கு மறைக்க போகிறேன்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம வச்சுக்க போறியா? இல்லை மாம்ச, மித்ரா என்னைக்கு என்னை ஏற்றுக்கிறாளோ அன்னைக்கு தான் அம்மா கிட்ட அவள் உயிரோடு இருக்கிற விஷயத்தை சொல்ல போகிறேன். அது வரைக்கும் நாங்கள் மித்ரா வீட்டில் வேலை செய்கிற விஷயம் தெரிய வேண்டாயா? வினய், அருண், சாப்பிட வாங்க. அம்மா, இதோ வரேம்மா. யோ மாம்சு, நீயும் வா. பாரு, எனக்கு செம்மையா பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன், நீயும் வந்துரு. வாயா. சார். தேங்க்யூ மித்ரா. தன்யா, இந்தா. பாலா? இந்த விக்ரம். எனக்கு வேண்டாம். விக்ரம், ஏன் பால் வேணான்னு சொல்ற? இத பார், நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பால் குடிச்சாதான் நல்லா தூக்கம் வரும். அதுவும் இல்லாம நீ பால் குடிச்சாதான் நல்லா ஸ்ட்ராங்கா பலசாலியா ஆக முடியும்.
மில்க் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஓ அப்படியா? ஆமா. மில்க் குடிச்சா நானும் வினய் அங்கிள் மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுவேனா? அவர் மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுவேனா? ஆமாடா, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? நீ தினமும் பால் குடிச்சினா வினய் அங்கிள் மாதிரி இல்ல, விராட் கோலி மாதிரியே ஆயிடலாம். ஐ ஜாலி, ஐ ஜாலி. பால் கொடுங்க. வெரி குட். அந்த வினய் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல, இல்லனா வேலைக்கு சேர்ந்த ஒரே நாள்லே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருக்க முடியுமா? தேன்மொழி, என்ன பேச்சு இது? பசங்க முன்னாடி அட்ராக்ட் அது இதுன்னு அவங்க தான் ஏதோ புரியாம கேக்குறாங்கன்னா நீயுமா? ஐயோ அக்கா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வந்தது, நம்ம பசங்க அவ்வளவு சீக்கிரமா யார்கிட்டயுமே ஒட்ட மாட்டாங்க. ஆனா பாருங்க, வினய் வந்த ஃபர்ஸ்ட் நாளே அவர்கிட்ட நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க தான் சொல்ல வந்தேன். சரிம்மா, அந்த பேச்செல்லாம் விடுங்க. தேனு, நாம இன்னைக்கு கடைக்கு போய் அங்க வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸை எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன். ஜுவல்ஸா? எனக்கு தெரியாம எப்பமா வாங்குனீங்க? உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு தான் உங்ககிட்ட சொல்லாம நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம். இது உங்களுக்காக நாங்க வாங்கிட்டு வந்தது. என்னங்க போட்டுக்கோங்க. இத உனக்காக நான் வாங்கிட்டு வந்தது, போட்டுக்கோ. ஐயோ அம்மா, என்னம்மா இது? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா. தேனு போட்டாதான் நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தேனுக்கு இது மாதிரி நிறைய இருக்கு. இத நான் உனக்குன்னு வாங்கினது, வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ. மித்ரா, வாங்கிக்கோங்க. அம்மா கிஃப்ட் பண்றாங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் இதெல்லாம் என் தகுதிக்கு மீறினது. பாட்டி, அவங்க அப்படிதான் சொல்வாங்க. நானே அவங்களுக்கு போட்டு விட்டுறேன். விடு விடு தேனு, ப்ளீஸ். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அம்மன் செல்ல மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. சங்கு மாதிரி கழுத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா ஒத்த சேனியே போட்டுக்கிட்டு இருந்த. இப்பதான் உன் கழுத்தே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நாங்க சொல்றது பொய்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா போய் கண்ணாடியில் நீங்களே பாருங்க. நாங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். ஹலோ மம்மி, எனக்கு தூக்கம் வருது. வாங்க போய் தூங்கலாம். சரிம்மா, பசங்களுக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, நாங்களும் போய் தூங்குறோம். போ. வா தன்யா, வா வா விக்ரம், வா வா போய் தூங்கலாமா? மித்ராமா, எனக்கு கதை சொல்லுங்க. அம்மா, என்னம்மா மித்ராக்கு செயின் எல்லாம் வாங்கி போடுறீங்க? என்ன விஷயம்? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? மித்ரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அதுக்கு அச்சாரமா தான் இந்த செயினை அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். நீங்க என்னமோ ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி எனக்கு தோணுதுமா. மித்ரா ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு ஆசையை வளர்த்துக்காதீங்கம்மா. அப்புறம் கடைசியில அவங்க ஏதாவது மாத்தி சொல்லிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சங்கடமா போயிருமா. நீ பேசாம இரு கார்த்தி. அதெல்லாம் அவ மாத்தி சொல்ல மாட்டா. தயவு செஞ்சு நீ நெகட்டிவா பேசாம இரு. மித்ரா இந்த வீட்டு மருமக தான். யார் முடிவு பண்றாங்களோ இல்லையோ, நான் முடிவு பண்ணிட்டேன்.
இல்ல இதை இப்படியே வளர விட்டோம்னா சரி வராது. காந்திமதி அம்மா மனசுல சங்கடப்படுமேன்னு யோசிச்சா அவங்க என்னமோ நாம சம்மதம் சொன்னதாவே நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாங்க போல இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா நல்லதில்ல. நாளைக்கு காலையில முதல் வேலையா காந்திமதி அம்மா கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடணும். அதான் நமக்கு நல்லது. நான் இந்த வீட்டுல பட்ட நன்றி கடனுக்காக கடைசி வரைக்கும் வேலைக்காரியாவே இருக்கேம்மான்னு சொல்லிடணும். இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா அது எல்லாருக்கும் சங்கடமாயிடும். அங்கிள் பால இங்க போடுங்க அங்கிள். வினய் அங்கிள் இங்க போடுங்க பால. தூங்குடா செல்லம், தூங்கு. ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? தனியா பேக் என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அங்கிள், நாங்களே கொண்டு வரோம். நீங்க போயிட்டு வாங்க. சரி பாய். ஏய் இருங்க, ஸ்கூல் இந்த பக்கம்ல இருக்கு, இங்க எங்க போறீங்க? அதுவா, இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பிடி பீரியட் அங்கிள், அதனால தான். ஓ அப்படியா? சரி பாய். பை பாய் விக்ரம். அம்மா மம்மி டேய் ஏன்டா விக்ரம் அடிச்சு தள்ளிட்ட? உனக்கு என்ன? ஏய் விக்ரம், ஏய் விக்ரம், ஏய் விக்ரம், ஒண்ணுல அழாத அழாத அழாதடா அழாதடா கண்ணா. ஏய் விக்ரம், இங்க பாரு அழாத அழாத, இங்க பாரு அழாத அழாத விக்ரம், இங்க பாரு அழாத அழாத, வா இங்க பாரு. விக்ரம், யார் அந்த பையன்? எதுக்கு அவனை தள்ளி விட்டு போறான்? அந்த பையன் பேரு மதன் அங்கிள், எங்க கிளாஸ் தான் படிக்கிறான். ஓ நீங்களா ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்களா? அவன் எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல அங்கிள், enemy. எப்ப பாரு அவன் விக்ரம் கிட்ட வந்து பம்பு பண்ணிட்டே இருப்பான். விக்ரமோட பென்சில் ரப்பர்னு எது வச்சிருந்தாலும் அதை புடுங்கிட்டு ஓடிடுவான். நேத்து கூட விக்ரம் லஞ்ச் பேக் புடுங்கிட்டு போயிட்டான். விக்ரம் பாவம் நேத்து சாப்பிடாமலே இருந்தான் தெரியுமா? ஆமா, ஏன்டான போய் கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டான் அங்கிள். ஓ இவன் யார் சொன்னாலும் கேட்காத கேஸா? அப்போ அவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். என்ன பண்ணணும் அங்கிள்? முதல்ல நீ அவனை பார்த்து பயப்படாம இருக்கணும். அவன் ஒரு அடி அடிச்சானா நீ திருப்பி 2 அடி அடிக்கணும். அது எப்படி அங்கிள் முடியும்? ஏன் முடியாது? நீ நினைச்சா உன்னால முடியும் விக்ரம். அவன் என்னை விட பிக் பாயா இருக்கானே, நான் குட்டி பையன், அவனை எப்படி என்னால அடிக்க முடியும்? நீ டிவில அனிமல் ஃபைட்லாம் பாத்திருக்கியா? அதுல அவ்வளோ பெரிய யானைய இத்தனோண்டு சிங்கம் சண்டை போட்டு ஜெயிக்குது இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளால முடியும் நம்பணும்னா யானை இல்ல, அந்த டைனோசர் வந்தா கூட ஜெயிக்க முடியும் விக்ரம். இங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தைரியம் தான் முக்கியம். அது மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். அடுத்த முறை அவன் உங்ககிட்ட வம்பு பண்ணட்டும், அடி வெளுத்து விட்டுறலாம். நிஜமா அங்கிள்? என்னால அந்த மதன் பையனை அடிச்சு ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் விக்ரம். அடுத்த தடவை அவனை நீ பார்க்கும்போது நீ பயப்படாம எதிர்த்து மட்டும் நில்லு. அவன் அப்படியே பயந்து ஓடி போயிடுவான், உன் பக்கத்திலே வரமாட்டான்.
அதையும் மீறி அவன் உன்னை அடிக்க வந்தான்னு வச்சுக்கோ, நீ என்ன நினைச்சுக்கோ, உனக்கு தைரியம் தானா வரும். நீங்க சொன்ன மாதிரியே அந்த மதன் பையன் என்கிட்ட வம்பு பண்ணட்டும், அவனை நான் ஓட விட்டுடுறேன். சூப்பர்டா. ஏய், இன்னைக்கு எப்படியும் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி தெளிவா பேசி முடிச்சிடணும். அவங்க ஏதோ மனசுல எனக்கும் கார்த்தி சாருக்கும் கல்யாணம் அது இதுன்னு என்னமோ கற்பனை பண்ணி ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், கார்த்தி சாருக்கு வெளியே ஒரு நல்ல பொண்ணா பாப்போம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். அம்மா. என்னம்மா, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரிம்மா. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து கார்த்தி சார். மித்ரா, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நான் சொன்ன விஷயம் உனக்கு சம்மதம் தானே? நாள் கூட பாத்திரலாம்ல. மித்ரா, நீ எதை பத்தி யோசிக்காத, சரின்னு மட்டும் சொல்லு, மத்ததெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அது விஷயமாதான் உங்ககிட்ட. ஐயோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, ஐயோ என்னாச்சுமா? கார்த்திக் சார், தேன்மொழி, ஐயோ அம்மா, ஐயோ எல்லாரும் வாங்கல, அம்மாக்கு நெஞ்சு வலி. இந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அம்மா, டோன்ட் வெரி, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சரியா? நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? டோன்ட் வரி மித்ரா, எப்பவும் வர மாதிரி லோ பிரஷர் தான். எப்பயும் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அது போதும். கார்த்திக் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். போலாமா? போலாம். வர மித்ரா. மித்ரா, நீங்க அம்மா கூடவே இருங்க, நான் போய் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். பார்த்துக்கோங்க. வாம்மா. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. மித்ரா, நீ எனக்கு நல்ல முடிவை சொல்ல வந்தியாம்மா? எனக்கு தான் நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மயக்கம் வந்துருச்சே. ஏம்மா, எல்லாம் நல்ல விஷயம் தானே? அம்மா, இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு வேணும். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு நீ இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லைம்மா. அம்மா, ரெஸ்ட் எடுங்கம்மா.
தூங்குங்க. தேனு, நீ அம்மாவை பார்த்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். ம் சரிக்கா. ஹலோ, உங்க பையன் ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் மண்டையை உடைச்சிட்டான். நீங்க உடனே கிளம்பி வாங்க.